அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் தரமைந்து பிரமை பரிசில் பரீட்சை 2025 2026 செய்ய உள்ள மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி அம்மாணவர்கள் ஊடாக அவர்களுடைய அதாவது புரிந்து கொண்ட உள்ள கிடக்கையை அதாவது அவர்கள் புரிந்து கொண்ட அளவில அவர்களிடமிருந்து விடைகளை வெளிக்கொணர்வதற்கு எதிர்பார்க்கின்ற அந்த வகையில இப்பொழுது நான் ஹஸ்வின் எனும் மாணவரிடமிருந்து 2024 ஆண்டு தரமைந்து பிரமை பரிசில் பரீட்சையில் 2024 முதலாவது வினாவுக்கான விடை விளக்கத்தை எதிர்பார்க்கின்றேன். அதாவது ஏற்கனவே அவர்களுக்கு அந்த முதல் நடந்த வகுப்பில நான் விளக்கம் கொடுத்திருந்தேன். அதை கொண்டு அவர் புரிந்து கொண்டதை இப்பொழுது தெளிவாக வெளிப்படுத்துவார். ஹஸ்வின், நீங்க இப்ப இந்த வினாவை வாசித்து இந்த வினாவுக்கு எவ்வாறு விடை அளிப்பது என்பதை உங்களோட சொந்த மொழி நடையில சொல்லுங்க பார்ப்போம். பின்வரும் உருவை அவதானிக்க, அதனை பற்றி சரியான ஒன்றை தெரிவு செய்க. இங்க 3 விட தந்திருக்கு. ஒரு படம் தந்து 6 பிள்ளைகளும் சில விலங்குகளும் தந்திருக்கு. இங்கே 5 பிள்ளைகளும் பிராணிகள் இருக்கு. அதை இந்த விடையில விலங்குகள் இருக்கு. இதுல 6 பிள்ளைன்னு சொல்லி இருக்கு. ஆனா இங்க 5 பிள்ளைதான் இருக்கணும். அப்ப முதலாவது விட பிள்ளை. 2வது விட குதிரைக்கு நன்மையில் இருக்கும் பிள்ளை தொப்பியை அணிந்துள்ளது. அந்த அந்த குதிரையோட கயத்துல பிடிச்சிருக்க பிள்ளை ஒரு தொப்பி அணிஞ்சிருக்க. அது சரி. அப்ப 2வது விட. 3வது விடைய பார்த்தோம்னா எல்லா பிராணிகளும் ஒரு குழு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றன சொல்லி இருக்கு. ஆனா அது போல ஏன்டா ஒரு 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 குழந்தை குதிரையை பிடிச்சிருக்கு, இன்னொரு குழந்தை நாயோட விளையாடுது, இன்னொரு குழந்தை பறவையை பிடிச்சிருக்கு, இன்னொரு குழந்தை பார்த்து கொண்டு இருக்கு. அப்ப வேற வேற செயற்பாடுல ஈடுபடுது. அப்ப 3வது விடையும் புல. இதற்கான விட 2வது விட. வெரி குட், வெரி குட். மிக சிறப்பாக விடையளித்தீர்கள். இந்த வினா 2024 ஆண்டு அரச பரீட்சையின் முதலாவது வினா. இந்த வினாக்கள் 14 தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு தரமைந்து பிரமை பரிசில் பரீட்சையில வினாவப்படுகின்ற வினாவில முதலாவது வினாவாக இருக்கின்றது. இங்கே ஒரு காட்சியை பார்த்து அந்த காட்சியோட தொடர்புடைய வாக்கியத்தை தொடர்புபடுத்தி விடையை தெரிவு செய்கிறது. இது இலகுவான வினா போல தோற்றமளித்தாலும் உண்மையான சிந்தனை விருத்தியுள்ள ஆளுமையுள்ள நுண்ணறிவு ஆற்றல் உள்ள மாணவர்கள் தான் பொருத்தமான விடையை தெரிவு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்ப இந்த வகையில ஹஸ்வின் என்ற மாணவர் மிக அழுத்தம் திருத்தமான கருத்துக்களோடு அந்த கேள்விக்கு விடையளித்தார். இங்கே அவர் சொன்னார், இந்த உருவை அவதானித்து, உருவு என்பது இங்கே ஒரு படம், அதனை பற்றி சரியான கூற்றை தெரிவு செய்க. அப்ப கூற்று என்பது தகவல். அப்ப இந்த படத்துல காணுகின்ற காட்சியில காணுகின்ற காட்சி படத்துல உள்ள நிகழ்வுகளோட இங்கே தரப்பட்ட கூற்றுக்கள், தரப்பட்ட தகவல்கள், செய்திகள், அதை வாசித்து எந்த செய்தி, எந்த தகவல், எந்த கூற்று இதுக்கு மிக பொருத்தம் என இனம் காண வேண்டும். அப்ப ஒரு விடையாகத்தான் வாசித்து இதுல பொருத்தமான விடையை தெரிவு செய்ய முடியும் ஒழிய சித்திரப்படத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு அப்படியே விடையளிக்க முடியாது. என்ற விடை 3ஐயும் அவர் வாசித்து பார்க்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணம் என்னென்று சொன்னால் அதோட இது தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும். சித்திரப்படத்தை கண்ணால பார்க்கலாம், ஆனால் இந்த வாக்கியங்களை வாசித்து புரிந்தால் தானே அந்த சித்திரப்படத்தோட தொடர்பு கொடுத்த முடியும். அப்ப முதலாவது 6 பிள்ளைகளும் சில விலங்குகளும் உள்ளன என்பதற்கு அவர் விளக்கம் தந்தார். இங்கே 6 பிள்ளைகள் இல்லை, 5 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். அப்ப அந்த விடை பொருந்தவில்லை. அடுத்த 2வது தகவலாக சில விலங்குகள் உள்ளன என்பது பொருத்தமாக இருக்கின்றது. அப்போ ஒரு தகவல் தவறாகவும் இன்னொரு தகவல் சரியாக இருந்தால் கூடி அந்த விடை பொருத்தமற்றது என்பது அவருடைய வாதம். அப்ப 2வது விடையை அவர் வாசித்து சொன்னார், குதிரைக்கு அண்மையில் இருக்கும் பிள்ளை தொப்பியை அணிந்துள்ளது. அதற்கு பொருத்தமானதாக இருக்கின்றது என்றால் குதிரை பக்கத்தில் இருக்கிற பிள்ளை
தொப்பி அணிந்திருக்கின்றது. அதாவது இந்த குதிரையின் கடிவாள கயிறை பிடித்து கொண்டிருக்கின்ற பிள்ளையின் தலையில பார்த்தா தொப்பி இருக்கின்றது. அப்பொழுது அந்த கூற்று, அந்த வாக்கியம், அந்த தகவல் மிக பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இதை உடனே தெரிவு செய்யாம மூன்றாவது விடியம் வாசித்துத்தான் அவர் உண்மையாக பொருத்தமானபடியே, மிக பொருத்தமானபடியைத்தான் தெரிவு செய்வோம். அப்ப மிக பொருத்தமானபடியே அவர் நான் காணுகின்றார். மூன்றாவது, எல்லா பிள்ளைகளும் ஒரு குழு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றனர். இல்லை, அதுக்கு அவர் சொன்னார் விளக்கம். ஒரு பிள்ளை நாயோட விளையாடுது, ஒரு பிள்ளை குதிரையோட இருக்குது, ஒரு பிள்ளை கிளியோட இருக்குது, ஒரு பிள்ளை முயலோட இருக்குது, பல்வேறு பிள்ளைகள் பல்வேறு விலங்குகளோட இருக்குது, ஒரு பிள்ளை வித்தியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அப்ப இது ஒரு குழு செயற்பாடு அல்ல. குழு செயற்பாடு என்று எல்லாரும் பிராணிகளோடு இருக்கிறார்கள், விலங்குகளோடு இருக்கிறார்கள் என்பது அல்ல. குழு செயற்பாடு என்றால் ஒரே செயற்பாடு, எல்லாரும் பங்கேற்று செய்வது. அப்ப இது வெவ்வேறு பிள்ளை வெவ்வேறு வகையான செயற்பாட்டில் இருக்கின்றபடியால் இந்த விடையும் பொருந்தாது என இரண்டாவது விடை பொருத்தம் என ஹஸ்வின் விடையளித்திருந்தார். மிக சிறப்பானது. நன்று மாணவரே.